உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு மாநில அரசினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலே அவர்கள் பேசும்போது, நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் டார்கெட்டை எல்லாம் அடைந்து விட்டோம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று எல்லாம் அவர்கள் பேசினார்கள். அதை பற்றி தான் நான் பேச இருக்கின்றேன். நமது முதல்வர் அவர்கள் கடந்த 1 மாத காலமாக போராடிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய போராட்டம் பற்றி அவருக்கு தெரியாதா? அவர் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையிலே 181வது பகுதியிலே அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று? அதையெல்லாம் அவர் மறந்து விட்டாரா? ஆசிரியர்கள் ரோட்டிலே வந்து அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் போராட்டம் பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற மக்கள் ரோட்டிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நமது முதல்வர்கள் கேட்டு அதற்கான ஒரு நல்ல முடிவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். முக்கியமாக இன்றைக்கு தனியார் பள்ளி கல்லூரிகளிலே, தனியார் தொழிற்சாலைகளிலே, பெரிய சிறிய தொழிற்சாலைகளிலே வேலை செய்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு பென்ஷன் என்று ஒரு சரியான ஒரு பென்ஷன் கிடையாது. தமிழ்நாடு அரசு அவர்களை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. அது ஏனென்று தெரியவில்லை. தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு பென்ஷன் வருகிறதா? அதற்கு தமிழ்நாடு அரசு என்ன பங்கு அளிக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. அதற்கான நேரத்தையும் அவர்கள் கொடுப்பதில்லை. நமது மக்கள் தனியார் பள்ளி கல்லூரிகளிலே, தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற மக்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா, வேலை செய்கிறார்களா என்று அவர்களுக்கு பார்ப்பதாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மத்திய அரசு 1995 பி.ஏ. சங்மா அவர்கள் லேபர் மினிஸ்டராக இருக்கும்போது அவர்கள் கொண்டு வந்த இபிஎஸ் 95 எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 95 மூலமாக இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இந்த தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கும் பென்ஷன் வருகிறது. அந்த பென்ஷன் வருஷம் வருஷம் அதிகரிப்பதே இல்லை. அதே பென்ஷன் 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஒரே பென்ஷனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த பென்ஷனுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கொஞ்சம் 10% நீங்கள் அதிகம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு, மாநில அரசு, எம்பிக்கள், மந்திரிகள் எல்லாரிடமும் நாம் விண்ணப்பிக்கிறோம். அதை பற்றி யாருமே பேசவில்லை. ஆனால் கேரளாவை சேர்ந்த பிரேமச்சந்திரன் என்ற எம்பி அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டிலே போயிருக்கின்ற 40 எம்பிக்கள் அவர்கள் இந்த இபிஎஸ் 95 பென்ஷனிலே அவர்கள் ஆண்டுதோறும் அவர்கள் பென்ஷன் தொகை அதிகரிப்பதில்லையே என்று அவர்கள் பேச வேண்டும் என்று நாம் விண்ணப்பித்தும் யாருமே அதை பற்றி கண்டுகொண்டாலாக தெரியவில்லை. நான் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் ஒரு முறை இந்த கோயம்பேட்டிலே உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு இரவு நேரத்திலே சென்று பாருங்கள். அங்கே மக்கள் விரிப்பதற்கு ஒரு துணி கூட இல்லாமல் அவர்கள் படுத்திருப்பதை எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் படுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் வந்தது? குடும்பங்கள் எல்லாம் சிதறக்கூடிய சூழ்நிலை இந்த டாஸ்மாக்கால் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதற்கான முக்கியமான வழிமுறைகளை இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அப்படி இரவிலே தங்குவதற்கு இடமில்லாமல் படுக்கிறவர்கள் ஒரு தங்குவதற்கான அவர்கள்
அந்த தங்க வசதிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். ஷெல்டர்ஸ் எல்லாம் காமன் ஷெல்டர்ஸ் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே நடக்கின்ற போராட்டங்களை எல்லாம் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் டார்கெட்டை அடைந்து விட்டோம் என்று. அப்படி இப்படி மக்கள் எல்லாம் ரோட்டிலே நின்று அவர்கள் போராடுகின்றார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் போலீஸ் காவலர்கள் அவர்களை இழுத்து செல்வதை எல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது. ஆசிரியர்களுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது தமிழ்நாடு மாநிலத்திலே என்பதையெல்லாம் நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது. முதலில் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை நமது முதல்வர் அவர்கள் உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும். செவிலியர்களுடைய போராட்டத்தை உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும். துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே நடக்கின்ற பலவிதமான குற்றங்களை எல்லாம் குறைப்பதற்கு அவர் நல்ல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.